தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மா, அக்கா, தங்கைகள், தோழிகள், நண்பிகள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே. அண்ணன் எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு மூவிங்கில் இருக்கார் பார்த்தீங்களா. 717 மதுபான கடைகள் டாஸ்மாக் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அது என்ன 717 கடைகள்? கோயில்கள், காலேஜு, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் கழகத்திலேருந்து வந்து எல்லாரும் வந்து கலெக்ட் பண்ணதில் அந்த 717 கடைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. 2 வாரம் தான் டைம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம குடிகார அண்ணனுகள்லாம் இருக்காங்கள்ல, கடையில் போய் வாங்குறாங்க. வாங்கும்போது ரூபாய் 10 கொடுங்க எக்ஸஸா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, எதுக்குங்க நாங்கள் 10 ரூபா எக்ஸஸாக கொடுக்கணும்? இன்றைக்கி தான் ஆட்சி மாதிரி எங்கள் விஜயண்ணா ஆட்சி வந்துருச்சுல்ல, ரூபாய் 10 நாங்கள் ஏன் கொடுக்கணும்? அவங்க ஆட்சி தான் போயிடுச்சுல்ல, கம்மி பண்ண நான் 10 ரூபாய அப்படின்னு அதிகாரமாக கேட்டுட்ருக்குறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4265 கடைகள். அந்த கடைகளில் இப்போ செயல்பட போகிறது 4050 கடைகள் தான். அந்த கடைகளை இனி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய கடைகளை மூடுறதுக்கான உத்தரவுகளை வந்து அறிவிப்பார். இப்போ வந்து இந்த 717 கடைகளை கண்டிப்பாக மூடணும்னு சொல்லிட்டாரு. க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாருமே வந்து காத்திருங்க. இன்னும் நல்ல நல்ல அறிவிப்புகள்லாம் நம்ம அண்ணன் வச்சுருக்காரு. அண்ணன் வந்தால் தாய் வீடு தானே. ஒரு புகுந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம அண்ணன் வந்து நுழைஞ்சிட்டாருன்னா அதுவே நமக்கு ஒரு தாய் வீடு. அந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்தோன்னே என்னென்ன ஒரு மூமெண்ட்டுன்னு பாருங்கள். சொர்க்க பூமி திறந்தது போல் ஒரு உணர்வு நம் மனதுக்குள்ளே. அதனால் கண்டிப்பாக நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்களில் கண்ணீரை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் தான் இந்த ஒரு வாரமாக நமக்கு எல்லாத்துக்குள்ளேயும். அதனால் அனைவரும் வந்து எப்போவுமே இறைவனிடத்தில் வேண்டுங்க. அண்ணன் வந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற உறுதியோடு நம்ம எல்லாரும் அவருடனேயே கைகோர்த்து செயல்படணும் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமோ என்னோட ஒரு வேண்டுகோள்.